வெல்கம் டு கிருபாஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ராஷ்டிர பாஷா பேப்பர் 2. ஸோ அதில் இருக்கிற ரோமன் வைஸ் ரிவிஷன் சீரீஸ் இது. அதில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரோமன், அதில் தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா ரோமன் வைஸ் ரிவிஷன் சீரீஸில் February 2021 राष्ट्र भाषा पेपर 2 किसी एक कहानी का सारांश लिखिए அப்படின்னு இருக்கும். கஹானி அப்படின்னாலே தெரியும் நமக்கு, கதை பகுதி இல்லையா? அதில் அந்த கதை பகுதியில் ஃபஸ்ட்டு கஹானியான பரீட்சா, அந்த கஹானியை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்டோரியோட லைன் பை லைன் மீனிங்கோடு நான் சொல்லியிருக்கேன். ஃபுல்லாக வீடியோவை பாருங்கள். கண்டிப்பாக இந்த கஹானி இந்த February 2021 எக்ஸாமுக்கு வரும். ஸோ நல்லா படிங்க. என் கூடவே படிச்சிங்கன்னா நீங்கள் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். வாங்க பார்ப்போம். பரீட்சா அப்படிங்கிறது வந்து இந்த கஹானியோட பேர். பரீட்சா அப்படின்னா தெரியும் நமக்குலாம், எக்ஸாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த இடத்துல வந்துட்டு என்னென்னா சோதனை, டெஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கணும். என்ன டெஸ்ட் அப்படிங்கிறது நீங்கள் கதையை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். வாங்க பார்ப்போம். பரீட்சா நாமக் இஸ் கஹானி கே கஹானிக்கார் பிரேம்சந்த் ஹை. பரீட்சா அப்படிங்கிற இந்த பேரில் இருக்கக்கூடிய இந்த கஹானி, இந்த கதையை எழுதின கதையாசிரியர் யார் அப்படின்னா प्रेमचंद. वे उपन्यास सम्राट के नाम से विख्यात हैं. ஸோ இவர் வந்து உபன்யாஸ் சாம்ராட் அப்படிங்கிற பேரில் ரொம்பவே வந்து பிரபலமானவர். ஸோ உபன்யாஸ் நிறைய எழுதியிருக்காரு, உபன்யாஸ். ஸோ அதில் இவர் ரொம்ப பிரபலமானவர். உபன்யாஸ் சாம்ராட் அப்படிங்கிறது வந்து இவருக்கு கொடுக்கப்பட்ட பட்டம் பிரேம்சந்துக்கு. ஸோ பிரேம்சந்த் நே கई உபன்யாஸ் லிக்கே ஹை. ஸோ நிறைய உபன்யாசங்கள் எழுதியிருக்காரு. அவர் கஹான் பி, ஸோ கதைகளும் நிறைய எழுதியிருக்காரு. இன்கி ரச்சனாவோமே कथा वस्तु, पात्र निर्माण, वार्तालाप, भाषा शैली आदि पक्ष आकर्षक ढंग से प्रस्तुत होते हैं. பாருங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவருடைய அந்த ரச்சனாவோ, இவருடைய அந்த படைப்புகள் இருக்கு இல்லையா, அந்த படைப்புகளில் கதாவஸ்து, ஸோ ஒரு கதைக்கான அந்த கரு இருக்கு இல்லையா, அந்த தீம், ஸோ கதையோட தீம் அதான் வந்துட்டு கதாவஸ்துன்னு சொல்லுவாங்க. அப்புறம் பாத்திர நிர்மாண கேரக்டர்ஸ். இப்போ நம்ம ஒரு ஸ்டோரி எழுதுகிறோன்னா அதில் வரக்கூடிய கேரக்டர்ஸ்லாம் நம்ம வந்துட்டு தீர்மானம் பண்ணுவோம்ல, இந்த கேரக்டர் இப்படி இருக்கா, அந்த கேரக்டர் அப்படி இருக்கா. ஸோ அந்த மாதிரி அந்த விஷயங்கள். அப்புறம் வார்த்தா லாப் அப்படின்னா கான்வர்சேஷன். ஸோ இந்த அப்புறம் பாஷா ஷைலி அப்படின்னா மொழி நடை. ஸோ இப்போது தமிழில் எழுதினாலோ ஹிந்தியில் எழுதினாலோ அதுக்கான அந்த மொழி நடை யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, ரைமிங் வேர்ட்ஸு. அப்புறம் எங்கெங்கெல்லாம் வந்து என்னென்ன வார்த்தைகள் போட்டால் அந்த கதை வந்துட்டு படிக்கிறவங்களுக்கு ரொம்பவே வந்துட்டு அழகாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல, அதுதான் வந்துட்டு மொழி நடை அப்படின்னு சொல்லுவாங்க. மொழி நடையில் கிராமட்டிக்கல் ரூல்ஸுமே வந்துட்டு ஃபாலோ பண்ணுவாங்க. கதைனா எப்படி இருக்கணும், கவிதைனா எப்படி இருக்கணும், பாடல்கள்னால் எப்படி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் இருக்கும். ஆதி பக்ஷ், ஆதினா அண்ட் சோவான்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ பக்ஷுனா அந்த பக்கங்கள். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் என்னென்ன சொல்லியிருக்கோம் பாருங்கள். கதாவஸ்து, பாத்திர நிர்மாண், வார்த்தாலாப், பாஷா ஷைலி, ஆதி பக்ஷ். ஸோ இது எல்லாமே வந்துட்டு எப்படி இருக்குமா, இவர் எழுதக்கூடிய அந்த கதையாக இருந்தாலும் சரி, உபன்யாசமாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் எப்படி இருக்குமா, ஆகர்ஷக் டங்குசே பிரஸ்துத் ஹோத்தேகை. ரொம்ப ஒரு அட்ராக்டிவாக படிக்கிறவங்களுக்கு இன்னும் வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காகவும் வந்துட்டு இந்த ஒரு புக்கு எடுத்தோம் அப்படின்னா ஒரு 2 பேஜ் படித்தோன்னா நமக்கு அந்த புக்கில் நமக்கு இன்ட்ரெஸ்ட் வரவழைக்கணும் இல்லையா, எழுதுகிற ஸ்டோரி ரைட்டர். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப அட்ராக்டிவாக படிக்கிறவங்களுக்கு ரொம்பவே அட்ராக்டிவான விதத்தில் வந்துட்டு இவருடைய கதைகளாக இருக்கட்டும், உபன்யாசமாக இருக்கட்டும், எல்லாமே இவர் எழுதக்கூடிய எல்லாமே வந்து அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு பேரா திரும்ப ஃபஸ்ட்லேருந்து வாசிக்கிறேன், என் கூடவே படிங்க. பரீட்சா நாமக் இஸ் கஹானி கி கஹானிக்கார் பிரேம்சந்த் ஹை. ஸோ இந்த கஹானியை எழுதினது பிரேம்சந்த். ஸோ கதையாசிரியரோட பேர் தான் சொல்லியிருக்கோம். வே உபன்யாஸ் சாம்ராட் கே நாம் சே விக்யாத் ஹை. ஸோ இவர் உபன்யாஸ் சாம்ராட் அப்படிங்கிற பேரில் ரொம்ப பிரபலமானவர். பிரேம்சந்த் நே கई உபன்யாஸ் லிக்கி ஹை. பிரேம்சந்த் நிறைய உபன்யாசம் எழுதியிருக்கார். கையினா என்னது, நிறைய, மெனின்னு அர்த்தம் இல்லையா. ஸோ நிறைய எழுதியிருக்காரு. அவர் கஹானியா பி, ஸோ கதைகளும் எழுதியிருக்கிறார். ஸோ அது கூடவே இன்கி ரச்சனாவோமே, இவருடைய ரச்சனாவோ, இவருடைய அந்த எழுத்துக்கள், அந்த படைப்புகளில் என்ன இருக்கும், கதாவஸ்து,
पात्र निर्माण, वार्तालाप, भाषा शैली आदि पक्ष आकर्षक ढंग से प्रस्तुत होते हैं. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், இப்போ என் கூட திருப்பி இன்னொரு தடவை நான் வாசிக்கிறேன், என் கூட படிங்க. இப்படி படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் என் கூடவே படிக்கிற மாதிரி இருக்கும், நானும் உங்கள் கூடவே படிக்கிற மாதிரி இருக்கும், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். என்னுடைய அந்த லைன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு நான் வாசிக்கும்போது உங்களுக்கு ப்ரொனவுன்சேஷனும் உங்களுக்கு கரெக்டாகிடும். அது மாதிரி வாசிக்கிற அந்த ஸ்டைலில் உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து ஒரு வீடியோக்குமே நீங்கள் பார்க்கும்போது என் கூட சேர்ந்து படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் நான் திரும்ப படிக்கிறேன், படிங்க கூட. परीक्षा नामक इस कहानी के कहानीकार प्रेमचंद हैं. वे उपन्यास सम्राट के नाम से विख्यात हैं. प्रेमचंद ने कई उपन्यास लिखी हैं और कहानियाँ भी. इनकी रचनाओं में कथा वस्तु, पात्र निर्माण, वार्तालाप, भाषा शैली आदि पक्ष आकर्षक ढंग से प्रस्तुत होते हैं. सब नेक्स्ट पैरा पापों. सरदार सुजान सिंह रियासत देवगढ़ के दीवान थे. இப்போ தான் கதை ஆரம்பிக்குது நமக்கு. பரீட்சா அப்படிங்கிறது இங்கே சோதனை. இங்கே வந்துட்டு என்னன்னு நம்ம எடுத்துக்கணும், இந்த கதைப்படி என்ன அப்படின்னா, இப்போது ஒரு மந்திரியை நியமிக்கிறதுக்கான அந்த டெஸ்ட் வைப்பாங்க இல்லையா, இன்டர்வியூன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயந்தான் இந்த இடத்துல பரீட்சா அப்படிங்கிற வேர்டுக்கான மீனிங். ஸோ இங்கே இப்போ தான் கதை ஸ்டார்ட் ஆகுது. சர்தார் சுஜான் சிங் அப்படிங்கிறவர் வந்துட்டு ரியாசத் அப்படின்னா ஒரு மாகாணம், மாநிலம் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஒரு சின்ன ஸ்டேட்டு. அந்த ஸ்டேட்டோட பேர் தேவகட். ஓகே, கே தீவான் தே. சர்தார் சுஜான் சிங் ரியாசத் தேவகடுங்கிற மாநிலத்துடைய மந்திரி. தீவான் அப்படின்னா தீவானே நீங்கள் டைப்பிங்கில் இருக்குது, தீவான் தான், அது நே கிடையாது. ஓகே, ஸோ தீவான் தே. ஸோ அந்த தேவகட் அப்படிங்கிற அந்த மாநிலத்துடைய மந்திரியாக இருக்கிறார். யார் இருக்காங்க? சர்தார் सुजान सिंह. பேர் ஞாபகம் வச்சுக்கணும், கேரக்டர்ஸ் நமக்கு. वे अपने बुढ़ापे और असमर्थता के कारण पद से मुक्त होना चाहते थे. ஸோ அவர் வந்து புடாப்பே அவர் அசமர்த்ததா. ஸோ அவருக்கு வந்து வயது வந்து ரொம்ப வயசாகிடுச்சு. புடாப்பேனா வயசாகிடுச்சுன்னு அர்த்தம், சரியா? நம்மளுடைய வயதான பருவம். ஸோ அந்த வயசானதுனாலையும் அசமர்த்ததா அப்படின்னா இயலாமை, முடியலை, என்னால் வேலை செய்ய முடியல. ஸோ அந்த காரணத்தால் பத்து சே முக்த ஹோனா சாகத்தே தே. ஸோ அவருடைய பதவியிலிருந்து, என்ன பதவியில் இருக்கார்? தீவான் இல்லையா? ஸோ அந்த தேவகடோட தீவானாக இருக்கார், மந்திரியாக இருக்கார் இல்லையா? ஸோ அந்த பதவியிலேருந்து நான் வந்துட்டு ரிட்டையர் ஆக விரும்புகிறேன், முக்த ஹோனா சாஹி. ஸோ அதுலேருந்து நான் வந்துட்டு விலகிக்கிறேன் அப்படின்னு விலகிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. உன்ஹோனே ராஜா சாஹப் சே வினத்திக்கு. அதனால் என்ன சொல்கிறாரு? ராஜா கிட்ட ஒரு வேண்டுதல், வினத்தினா விண்ணப்பம், வேண்டுதல். ராஜா கிட்ட போய் சொல்கிறாரு, எனக்கு வயசாயிடுச்சு, என்னால் முடியல, அதனால் வந்துட்டு என்னுடைய மந்திரி பதவியை நான் வந்துட்டு மந்திரி பதவியிலேருந்து நான் விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ என் கூட படிங்க. सरदार सुजान सिंह रियासत देवगढ़ के दीवान थे. वे अपने बुढ़ापे और असमर्थता के कारण पद से मुक्त होना चाहते थे. उन्होंने राजा साहब से विनती की. ஸோ ராஜா கிட்ட என்ன பண்ணி போய் கேட்குறாரு, இந்த மாதிரி நான் வந்துட்டு என்னோட பதவியிலேருந்து வெளியே வந்துக்கிறேன் அப்படின்னு கேட்குறாரு. ராஜா நெக்ஸ்ட் பாருங்க. ராஜா சாஹப் உன்ஹே முக்த கர்னா நெஹி சாக்தே தே. ராஜாவுக்கு வந்துட்டு இவருடைய இந்த சுஜான் சிங் வந்துட்டு ரிட்டையர் ஆகிறேன், நான் வந்துட்டு இந்த பதவியிலேருந்து போகிறேன்னு சொன்னதை அவரால் ஒத்துக்கவே முடியல, அவருக்கு பிடிக்கல. ஏன்னா சுஜான் சிங் வந்துட்டு ரொம்ப நல்ல திறமை வாய்ந்த ஒரு மந்திரியாக இருந்திருக்காரு. ஸோ அதனால் வந்துட்டு அவரை விடுறதுக்கு மனசு இல்லை. இப்போ நம்ம ஒரு இடத்துல வேலை செய்கிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம வேலை வந்து பெஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம ரிட்டையர், நம்ம வேண்டாம், நாங்கள் நின்றுக்கிறோம், இந்த வேலை வேணாம், விட்டுட்டு போகிறேன்னு சொன்னால் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அது மாதிரி ராஜாவுக்கு வந்துட்டு என்னது, அவரை வந்து விடுறதுக்கு மனசு இல்லை. राजा ने अंत में यह शर्त रखी कि योग्य दीवान का चयन सुजान सिंह ही करे और उसके बाद दीवान पद से मुक्त हो जाए. ஸோ அவரை விடுறதுக்கு ராஜாவுக்கு மனசே இல்லை. இருந்தாலும்
ஸோ இப்போ சுஜான் சிங் கேட்குறதுனால என்ன சொல்கிறாரு, வயசாகிடுச்சு இல்லையா, அதனால் கேட்குறதுனால கடைசியாக ராஜானே அந்த் மே, கடைசி அந்த்னா கடைசின்னு அர்த்தம், மே யக் ஷ்ரத் ரஹி ஒரு கண்டிஷன் வைக்கிறாரு. யாருக்கு, ராஜா வந்து சுஜான் சிங்க்கு ஒரு கண்டிஷன் வைக்கிறாரு, ஷ்ரத் ரஹிக்கு யோகிய தீவான். ஸோ இந்த ரியாசத் தேவகட்டுக்கு ஒரு நல்ல திறமை வாய்ந்த, யோகிய அப்படின்னா இந்த இடத்துல திறமை வாய்ந்தன்னு அர்த்தம் இல்லையா, திறமை வாய்ந்த மந்திரிய தீவான் கா சயன் சுஜான் சிங் ஹி கரே. ஸோ இந்த தேவகட்டுக்கு திறமை வாய்ந்த ஒரு மந்திரியை நீங்கள் தான் வந்துட்டு தேர்வு செய்யணும். தேர்வு செஞ்சு எனக்கு கொடுத்துட்டு நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுங்கள், உங்கள் பதவியிலேருந்து விடுதலை ஆகுங்க. ஸோ இதிலேருந்து நீங்கள் வந்துட்டு நின்றுக்கோங்க அப்படின்னு சொல்லி ராஜா வந்துட்டு சொல்கிறாரு. சார் திரும்ப படிக்கிறேன் பாருங்கள், கூட படிங்க. राजा साहब उन्हें मुक्त करना नहीं चाहते थे. राजा ने अंत में यह शर्त रखी कि योग्य दीवान का चयन सुजान सिंह ही करे और उसके बाद दीवान पद से मुक्त हो जाए. सो नेक्स्ट पापों. दूसरे दिन, सो दूसरे दिन ना அடுத்த நாள், ओके. दूसरे दिन देश के सभी प्रमुख समाचार पत्रों में विज्ञापन निकला. ஸோ உடனே அடுத்த நாளே என்ன ஆயிடுச்சு, அந்த தேசத்தினுடைய அந்த முக்கிய பிரமுக் சமாச்சார் பத்திரம், பிரமுக்னா முக்கிய இம்பார்ட்டண்ட் மெயினான அந்த நியூஸ் பேப்பர், சமாச்சார பத்திரம் நியூஸ் பேப்பர், எல்லா நியூஸ் பேப்பர்லேயும் என்ன வருது, விஞ்ஞாபன்னா என்னது, அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ எல்லா இதுலேயும் என்ன பண்ணுறாங்க, அட்வர்டைஸ் பண்ணுறாங்க. என்னென்ன அட்வர்டைஸ் பண்ணுறாங்க, रियासत देवगढ़ के लिए दीवान का चयन होने वाला है. यह जरूरी नहीं कि आवेदक ग्रेजुएट हो, लेकिन हष्ट पुष्ट होना பரம அவசியக் ஹை. என்ன கொடுக்குறாங்க அந்த விளம்பரத்தில்னு பாருங்கள். தூஸ்ரே தின் அடுத்த நாளே வந்துட்டு எல்லா முக்கிய செய்தித்தாள்களிலும் ஒரு விளம்பரம் வருது. என்ன விளம்பரம் கொடுக்குறாங்க, ரியாசத் தேவகட் கேலியே, ரியாசத் தேவகடுக்கு தீவான் வந்துட்டு நியமிக்க போகிறோம், அதுக்கான விளம்பரம் இது. அந்த விளம்பரத்தில் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்கிறாங்க, எஹ் ஜரூரி நெகிகை, இது அவசியம் இல்லை. என்ன அவசியம் இல்லை, ஆவேதக்னா யாரெல்லாம் அப்ளை பண்ணுறோமோ, இப்போ நம்ம ஒரு வேலைக்கு வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா நம்ம தான் ஆவேதக், அப்ளிகண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இப்போ எக்ஸாமினேஷன் எழுதுகிறோன்னா நம்ம தானே அப்ளிகண்ட், நேம் ஆஃப் த அப்ளிகண்ட், ஆவேதன் பத்ர அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அங்கே. இப்போ ஆவேதக்கு, ஸோ அந்த அப்ளை பண்ணுற எல்லாரும் என்னவா இருக்க தேவையில்லையா, கிராஜுவேட் ஹோ. ஸோ நெஹி கொடுத்துட்டாங்க, நெஹிக்கு கிராஜுவேட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. கிராஜுவேட்னா டிகிரி படிச்சிருக்கணும்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ பிஎஸ்சியோ பிஏஓ இல்லை பிகாமோ ஏதோ ஒரு டிகிரி இல்லையா, ஃபஸ்ட்டு 3 வருஷம் படிக்கிறோம் இல்லையா டிகிரி. ஸோ அந்த டிகிரி வந்து படிச்சிருக்க தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் லேக்கின் ஹஷ்ட புஷ்ட ஹோனா பரம அவசியக் ஹை, எப்படி இருக்கணுமா, நல்லா வந்துட்டு ஸ்ட்ரென்த்தாக ஹெல்த்தி சொல்லியிருக்காங்க. ஹஷ்ட புஷ்ட அப்படின்னா என்னது, நல்லா வந்துட்டு ஹெல்த்தியாக, நல்லா வந்துட்டு பாடி கண்டிஷன் எப்படி இருக்கணும், நல்லா வந்து ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப அவசியம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்லேருந்து போய் கூட படிங்க. दूसरे दिन देश की सभी प्रमुख समाचार पत्रों में विज्ञापन निकला. रियासत देवगढ़ के लिए दीवान का चयन होने वाला है. यह जरूरी नहीं कि आवेदक ग्रेजुएट हो, लेकिन हष्ट पुष्ट होना परम आवश्यक है. सो ओके, नेक्स्ट पापों. आवेदक 1 महीने तक रियासत में रखेगा. ஸோ அந்த அப்ளிகண்ட் யாரெல்லாம் அப்ளை பண்ணுறாங்களோ அவங்க 1 மஹினே தக்கு 1 மாதம் ரியாசத்தில் தங்க வேண்டி இருக்கும். ரக்கேங்கானா தங்கணும் அப்படின்னு அர்த்தம், வசிக்கணும், இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணால் அந்த இடத்துலே போய் 1 மாதம் அங்கே தங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உன்கி ரஹன் சஹன்
ஆச்சார் விசார் கி ஜான்ச் ஹோங்கி. ஸோ அப்போ அந்த ஒரு மாதம் தங்குறப்ப தான் அந்த ரகன் சகன், ஸோ நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கும், ஆச்சார் விசார் நம்ம எப்படி நடந்துக்கிறோம், ஸோ நம்மளுடைய கேரக்டர்ஸை வந்து அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு அதிலிருந்து நம்மளை அவங்க டெஸ்ட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஜான்ச் அப்படின்னா சோதனை, டெஸ்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த ஒரு மாதம் நம்ம தங்குறோம் இல்லையா, அப்போ நம்ம நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள்லாம் அப்போ தானே அவங்களுக்கு புரியும், ஏன்னா புதுசு இல்லையா. ஸோ யாரோ வருவாங்கல்ல இன்டர்வியூக்கு, ஸோ அப்போ தங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்தமே ஃபல் கோஷித் கியா ஜாயேகா, கடைசியில் வந்துட்டு ஃபல் கோஷித் ரிசல்ட் வந்துட்டு அறிவிக்கப்படும். கோஷ்னானா அறிவிக்கப்படும் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒரு மாதம் தங்கணும், கிராஜுவேட் என்னென்ன சொல்லியிருக்காங்க கண்டிஷன், கிராஜுவேட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, பட் ஹெல்த்தியாக இருக்கணும். அப்புறம் அப்ளிகண்ட் எல்லாமே ஒரு மாதம் ரியாசத்தில் தங்கணும். அப்புறம் தங்கும்போது அவங்களுடைய கேரக்டர்ஸ் பற்றி நம்ம வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, டெஸ்ட் வைப்பாங்க, சோதித்து பார்ப்பாங்க. இவங்க வந்து இந்த மந்திரி பதவிக்கு வந்துட்டு கரெக்டாக இருப்பாங்களா அப்படிங்கிறத வந்து அவங்க டெஸ்ட் வச்சு பார்ப்பாங்க. கடைசியாக என்னது ரிசல்ட் வந்துட்டு அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆவேதக் ஏக் மஹினே தக் ரியாசத் மே ரக்கேங்கே, உன்கி ரகன் சகன் ஆச்சார் விசார் की जांच होगी, अंत में फल घोषित किया जाएगा. ओके, नेक्स्ट पाருங்க. दीवान पद के लिए आवेदन करते हुए सैकड़ों आदमी देवगढ़ आ पहुँचे. ஸோ இந்த விளம்பரம் பார்த்த உடனே இந்த தீவான் பதவிக்காக அந்த அப்ளை பண்ண எல்லாருமே வந்து சைக்கடோ ஆத்மி, சைக்கடோன்னா என்னது, நூற்றுக்கணக்கான, ஸோ நிறைய மனிதர்கள் வந்துட்டு தேவகடுக்கு வந்தாங்க. இந்த விளம்பரத்தை பார்த்துட்டு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த தேவகடுக்கு வராங்க. வே தரக் கேத்தே, ஸோ அவங்கெல்லாம் எப்படி இருந்தாங்களாம், வித்தியாசமாக இருந்தாங்க. தரக்குனா ரொம்ப டிஃப்ரெண்ட் பீப்புள்ஸு. ஸோ நிறைய இடத்துலேருந்து வராங்க இல்லையா, வித்தியாசமான பீப்புள் எல்லாமே வந்தாங்க. தேஷ்கே கோனே சே லோக் ஆயேத்தே, ஸோ தேசத்தினுடைய அந்த மூளை முடுக்கல், ஃப்ரம் நூக் அண்ட் கார்னர், ஸோ நிறைய இடத்துல மூளை இங்கேருந்து நிறைய தேசத்தினுடைய பல இடங்களிலிருந்து, ஃப்ரம் நூக் அண்ட் கார்னர், ஸோ தெரியாத இடங்கள்ல இருந்தெல்லாம் மக்கள் வந்துட்டு எங்கே வந்திருக்காங்க, இப்போது தேவகடுக்கு வந்திருக்காங்க. இவங்க எல்லாமே எதுக்கு வந்திருக்காங்க, இந்த மந்திரி பதவிக்கு ஆனால் அந்த டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணுறதுக்காக வந்துட்டுருக்காங்க. ஏக் தின் शाम के वक्त मैदान में हॉकी का கேல் சல் ரஹாத்தா. ஸோ இந்த வந்திருக்க எல்லாருமே வந்துட்டு ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க, சாயங்கால நேரத்தில் போய் மைதானத்தில் ஹாக்கி வந்து விளையாண்டுட்ருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நான் திருப்பி இங்கே ரீட் பண்ணுறேன், என் கூட ரீட் பண்ணுங்கள். दीवान पद के लिए आवेदन करते हुए सैकड़ों आदमी देवगढ़ आ पहुँचे. वे तरह के थे, देश के कोने से लोग आए थे. एक दिन शाम के वक्त मैदान में हॉकी का खेल चल रहा था. दीवान पद के कई उम्मीदवार खेल के बाद லவுட் ரஹேத்தே. ஸோ தீவான் பதவிக்காக வந்த எல்லா அப்ளிகண்ட்டும், ஸோ அங்கே இருக்கக்கூடிய அந்த உமீத்வார் அப்படின்னா யாரெல்லாம் அப்ளை பண்ணாங்களோ அவங்கெல்லாம், ஸோ அவங்கெல்லாம் வந்துட்டு விளையாண்டிட்டு திரும்ப வந்துட்டு எங்கே போகிறாங்க, திரும்பிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கிரவுண்டில் இருந்து திரும்பிகிட்டு இருக்காங்க. तब रास्ते में एक बूढ़े किसान की गाड़ी नाले में फंस गई थी. ஸோ அவங்க திரும்பி வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய தப் ராஸ்தேமே, ஸோ அந்த பாதையில், ராஸ்தேனா பாதைன்னு அர்த்தம், ராஸ்தா. ஸோ அந்த பாதையில் ஒரு வயதான ஒரு விவசாயி, ஃபார்மர், கிசான்னா ஃபார்மர் இல்லையா, ஸோ விவசாயி வந்துட்டு அவருடைய வண்டி வந்துட்டு என்ன ஆகிடுது, சேத்துல மாட்டிக்குது. ஸோ மாட்டிக்கிறது, ஃபைன்ஸ் அப்படின்னா மாட்டிக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ அந்த மாட்டிக்கிட்டு அங்கே நிற்கிறாரு ஒரு வயதான விவசாயி வந்துட்டு நிற்கிறாரு. दीवान पद के कई उम्मीदवार गेल के बाद लौट रहे थे. तब रास्ते में एक बूढ़े किसान की गाड़ी नाले में फंस गई थी. कीचड़ बीताना ரொம்ப வந்துட்டு அப்படியே என்ன எப்படி இருக்குது, சேரும் சகதியுமா அந்த வண்டி வந்துட்டு மாட்டிகிட்டு இருக்கு. बूढ़ा किसान 1000 कोशिश कर हार गया था. ஸோ அந்த வயதான அந்த விவசாயி வந்துட்டு
100 தடவைக்கு மேலே முயற்சி பண்ணிட்டாராம் அந்த வண்டியை வந்து வெளியே எடுக்கிறதுக்கு. ஆனால் எடுக்கவே முடியல. வகு சகாயத்தா கேலியே இதர் உதர் தேக்தாத்தா. ஸோ அவருக்கு ஏதாவது ஹெல்ப் கிடைக்குமான்னு இந்த பக்கமும் அந்த பக்கமும், இங்கே அங்கே, இதர் உதர்னா என்னது, இங்கே அங்கே. ஸோ சுற்றி முற்றி இங்கே அங்கே என்ன பண்ணுறாரு, பார்த்துக்கிட்டே இருக்காரு, யாராவது நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்காரு. லேக்கின் கிசினே உன்பர் தியான் நெஹி தியா. ஆனால் யாருமே வந்துட்டு அவரை வந்துட்டு என்ன பண்ணல, திரும்ப பார்க்கவே இல்லை. ஸோ யாருமே அவரை கண்டுக்கவே இல்லை. எல்லாரும் வந்துட்டு இப்போ இந்த நம்ம இன்டர்வியூக்கு வந்த அந்த மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, மைதானத்தில் ஹாக்கி விளையாண்டுட்டு திரும்ப போய்கிட்டு இருக்காங்க. இந்த வயதான அந்த ஃபார்மரை யாருமே வந்துட்டு திரும்ப பார்க்கவே இல்லை. கியோங்கி ஷாதி द्वार गेल की बसक से बहुत தக் கயே தே. ஸோ இவங்க எல்லாருமே எப்படி இருக்காங்க, ஹாக்கி விளையாண்டுட்டு ரொம்பவே வந்துட்டு எப்படி இருக்காங்க, டயர்டாக இருக்காங்க. இஸ்லியே பூடே பர் உன்ஹே தியா தியா நெஹி ஆயி. ஸோ இப்போ இவங்க ரொம்ப ஏற்கனவே வந்துட்டு பகல் முழுக்க ரொம்ப நேரம் ஹாக்கி விளையாண்டுட்டு ரொம்ப டயர்டாக இருந்ததுனால இந்த வயதானவரை பார்த்து இவங்களுக்கு வந்துட்டு ஒரு இதுவே கருணையே வரல. பாட்டுக்கு அடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு என்ன பண்ணிகிட்ருக்காங்க, போய்கிட்டே இருக்காங்க. कीचड़ बीत था, बूढ़ा किसान 1000 कोशिश कर हार गया था. वह सहायता के लिए इधर उधर देखता था, लेकिन किसी ने उन पर ध्यान नहीं दिया, क्योंकि शादी द्वार गेल की बचक से बहुत तक गया थे. इसलिए बूढ़े पर उन्हें ध्यान नहीं आई. लेकिन पंडित जानकीनाथ இப்போ ஆனால் பண்டிட் ஜானகிநாத் அப்படிங்கிறவர் வந்து சே பூடேக்கா கஷ்ட சஹா நெஹி கயா. ஸோ இந்த ஜானகிநாத், பண்டிட் ஜானகிநாத் அப்படிங்கிற ஒரு புது கேரக்டர் இங்கே வந்திருக்கு இல்லையா. பண்டிட் ஜானகிநாத் யாருன்னா இதே மாதிரி இதே இன்டர்வியூக்கு அந்த மந்திரியை தேர்வு செய்கிறாங்க இல்லையா, அந்த இன்டர்வியூக்கு வந்த ஒருத்தர் தான். அவர் மட்டும் இந்த வயதானவருடைய கஷ்டத்தை பார்த்துட்டு ஹெல்ப் பண்ணாமல் அவரால் போக முடியல. வகு காஃபி தக்கு கயா தான். ஸோ அவரால் வந்துட்டு அதை பார்த்துட்டு போகவே முடியல. அவரும் டயர்டாக தான் இருக்கார், இருந்தாலும் வந்துட்டு அவரால் ஹெல்ப் பண்ணாமல் போக முடியல. கயா தான் அவர் உஸ்கே பைரோமே சோட் லகி தி. அவருக்கு காயம் வேற பட்டிருக்கு. யாருக்கு, பண்டிட் ஜானகிநாத்துக்கு காலில் வேற, பைரோனா கால், ஸோ அதில் சோட் அப்படின்னா காயம். ஸோ காயம் பட்டிருக்கு. வகு லங்காட்தா ஹுவா பூடே கா பாஸ் ஆயா அவர் உஸ்கி சகாயத்தா கி. ஸோ அவர் லங்காடுத்தான நொண்டிக்கிட்டே, ஸோ காலில் காயம் இருக்கிறதுனால அவர் கால் வந்து சரியாக நடக்க முடியாமல் நொண்டிக்கிட்டே வந்துட்டு அந்த யார்கிட்ட வராரு, வயதான அந்த ஃபார்மர்கிட்ட வந்துட்டு ஆயா அவர் உஸ்கி சகாயத்தா கி. ஸோ அவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்துட்டுருக்காரு. காடி ஊப்பர் ஆகி. ஸோ மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு அவர் பண்டிட் ஜானகிநாத் அந்த சேரில் மாட்டிகிட்டு இருக்கக்கூடிய அந்த வண்டியை மேலே எடுத்துடுறாரு. பூடா ஜானகிநாத்கோ ஆசீர்வாத் தேக்கர் சலா கயா. ஸோ அந்த வயதான ஜானகிநாத் இருக்கார் இல்லையா, ஸோ அவர் வந்துட்டு என்ன பண்ணுறாரு, பூடா அந்த வயதானவர், அந்த வயதான ஃபார்மர், அவர் வந்துட்டு என்ன பண்ணுறாரு, இவர் ஹெல்ப் பண்ணி எடுத்து கொடுத்துருக்காரு இல்லையா, எடுத்து கொடுத்தோன்னே என்ன பண்ணுறாரு, ஜானகிநாத்துக்கு ஆசீர்வாதம் பண்ணுறாரு. ஸோ இப்போ நம்மலாம் வந்து நமக்கு யாராவது ஹெல்ப் பண்ணாங்கன்னா தேங்க்ஸ்ன்னு சொல்லுவோம். வயதானவர்கள் என்ன பண்ணுவாங்க, நல்லாரு அப்படின்னு சொல்லிட்டு பிளஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி காட் பிளஸ் யூ அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிடுறாரு. ஸோ பாருங்கள், இப்போ இதுலேருந்து படிக்கிறேன். லேக்கின் பண்டிட் ஜானகிநாத் சே बूढ़ा का कष्ट सहा नहीं गया. वह काफ़ी तक गया था और उसके पैरों में चोट लगी थी. वह लंगड़ता हुआ बूढ़े के आया और उसकी सहायता की. गाड़ी ऊपर आ गई. बूढ़ा जानकीनाथ को आशीर्वाद देकर चला गया. नेक्स्ट பாருங்க. एक மஹினா பீத் சலா. ஸோ ஒரு மாதம் போயிடுது. ஸோ இந்த வந்து தங்கினவங்க எல்லாம் இங்கே தான் இருக்காங்க. ஒரு மாதம் போயிடுது. உஸ் தின் நயே தீவான் கி கோஷ்னா ஹோனே வாலி தி. ஸோ இன்றைக்கி வந்துட்டு என்ன பண்ண போகிறாங்க, புதிய தீவானை வந்துட்டு அறிவிக்க போகிறாங்க அப்படிங்கிற நியூஸ் வருது. சபி லோக் இக்கட்டே ஹுயே. ஸோ எல்லா மக்களும் ஒரு இடத்துல அப்படியே ஒன்று கூடுறாங்க. இக்கட்டே ஹுயே, இக்கட்டானா
இக்கட்னா அப்படின்னு சொன்னால் என்னது ஒன்று கூடுறது, ஒன்றா வந்து கூட்டுறாங்க. सुजान सिंह पंडित जानकीनाथ को रियासत का नया दीवान घोषित किया. ஸோ சுஜான் சிங் வந்து பண்டித் ஜானகிநாத்தை தான் வந்துட்டு இந்த ரியாசத் தேவகடுக்கு தீவானா அறிவிக்கிறாரு. கோஷித் கியானா அறிவிக்கிறது. उन्होंने कहा पंडित जानकीनाथ ने गुद घायल होकर भी एक गरीब किसान की सहायता की. ஸோ பண்டித் ஜானகிநாத் வந்துட்டு என்னது தனக்கு குத்துனா தனக்கு ஸ்வயம் தனக்கு வந்துட்டு என்னது காயம் பட்டிருக்க போதும் ஒரு ஏழை விவசாயிக்கு என்ன பண்ணார், உதவி செஞ்சார் இல்லையா, உதவி செஞ்சார் அப்படின்னு சொல்கிறாங்க. உன்கே ஹிருதயமே சாகஸ் ஆத்மபல் அவர் உதாரத்தாகை. ஸோ அவருடைய மனசில் என்ன இருக்குது, சாகஸ் ஸோ வீரம், ஆத்மபல் ஆத்மபல்னா மனோதைரியம். ஸோ மனோதைரியம் அவர் உதாரத்தா மற்றவங்களுக்கு, உதாரத்தானா மற்றவங்களுக்கு எப்போதுமே வந்துட்டு நம்ம எந்த நிலைமையில் இருந்தாலும் உதவி செய்யக்கூடிய பரந்த மனசு. ஸோ அந்த மனசு வந்துட்டு ஜானகிநாத்துக்கு இருக்குது, பண்டித் ஜானகிநாத்துக்கு இருக்குன்னு சொல்கிறாரு. ஏக் சமர்த்த தீவான் கேலியே இன்ஹி சீஞ்சோக்கி ஜரூரத் ஹை. ஒரு நல்ல மந்திரிக்கு இந்த மாதிரியான குணங்கள் ரொம்பவே அவசியம். ஸோ மந்திரி அப்படின்னு சொன்னால் அவருக்கான இலக்கணம் நிறைய இருக்குது. ஸோ மந்திரி அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஜானகிநாத்கிட்ட இருக்கக்கூடிய கேரக்டர், அந்த கேரக்டர்ஸ் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு அவசியம். ஸோ எப்போதும் தைரியமாக இருக்கணும், மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், கஷ்டப்படுறவங்கள பார்த்தா விட்டுட்டு போகக்கூடாது, அப்புறம் தைரியமானவராக இருக்கணும். அவர் காயம்பட்டிருந்தாலும் அவரும் டயர்டாக தான் இருக்கார், ரொம்ப காயம்பட்டிருக்கு இருந்தாலும் வந்துட்டு அவருக்கு ஹெல்ப் பண்ணுறாரு இல்லையா. ஸோ அதனால் இந்த குவாலிட்டிஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு மந்திரிக்கு ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லி பண்டித் ஜானகிநாத்தை வந்துட்டு சுஜான் சிங் வந்துட்டு மந்திரியாக, அடுத்த மந்திரியாக, தேவகடுக்கு அடுத்த மந்திரியாக நியமிக்கிறாரு. செலக்ட் பண்ணி ரிசல்ட்டை வந்துட்டு சொல்கிறாரு. இப்போது ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும். அந்த வயதான அந்த ஃபார்மராக வந்தார் இல்லையா, வயதான விவசாயியாக வந்தார் இல்லையா, வண்டி மாட்டிக்கிட்டே எடுக்க, அது யார் அப்படின்னு சொன்னால் இவர் தான் ஜானகிநாத். அவர் யார் அப்படின்னா சுஜான் சிங் தான். சுஜான் சிங் தான் வந்துட்டு அப்படியே அந்த வண்டியை மாட்டிகிட்டு இருக்க மாதிரி பண்ணுறப்ப யார் வந்துட்டு இதுன்னு சொல்லி, இது வந்து ஒரு டெஸ்ட்டு தான். ஸோ யாருக்கு வந்துட்டு அந்த குணம் இருக்குது, தயாள குணம் இருக்குது, தைரியம் இருக்குது. நம்ம காயப்பட்டிருக்கும்போது நம்மளே டயர்டாக இருக்கும்போது நம்மளே டிப்ரெஸ்டாக இருப்போம் இல்லையா, அந்த டைம்லேயும் ஒரு ஹெல்ப் அப்படின்னு பண்ணும்போது நமக்கு தைரியத்தை வரவழைச்சிட்டு நம்ம வந்து அவர் வந்து ஹெல்ப் பண்ணார் இல்லையா. ஸோ இதெல்லாம் வச்சு தான் வந்துட்டு இவரை வந்துட்டு அடுத்த மந்திரியாக நியமிக்கிறாரு சுஜான் சிங். ஸோ அந்த வயதான கிழவராக வந்தது யாருன்னா சுஜான் சிங் தான். ஸோ ஓகே, ஸோ அவ்வளோதான் இந்த கஹானி உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் திரும்ப ஃபஸ்ட்லேருந்து கண்டினியூஸாக படிச்சுட்டு வரேன். ஸோ என் கூடவே அப்படியே படிங்க, ரொம்ப ஈஸி தான். கதையை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா வேர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம வந்துட்டு இது பண்ணுறது, மெமரைஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். என்னோடய வீடியோவை ஒரு 4-5 தடவை நீங்கள் ப்ளே பண்ணி கேட்டிங்கனாலே நீங்கள் ஈஸியாக இந்த கஹானியை படிச்சிடலாம். ஓகே, நம்ம பார்ப்போம். இப்போ பாருங்கள், நான் ஃபஸ்ட்லேருந்து படிக்கிறேன். कहानी फर्स्ट पढ़ते वरें एन कूडवे पढ़ींगे। परीक्षा नामक इस कहानी के कहानीकार प्रेमचंद हैं। वे उपन्यास सम्राट के नाम से विख्यात हैं। प्रेमचंद ने कई उपन्यास लिखे हैं और कहानियाँ भी। इनकी रचनाओं में कथा वस्तु, पात्र निर्माण, वार्तालाप, भाषा शैली आदि पक्ष आकर्षक ढंग से प्रस्तुत होते हैं। सरदार सुजान सिंह रियासत देवगढ़ के दीवान थे। वे अपने बुढ़ापे और असमर्थता के कारण पद से मुक्त होना चाहते थे। उन्होंने राजा साहब से विनती की। राजा साहब उनके मुक्त करना नहीं चाहते थे। राजा ने अंत में यह शर्त रखी कि योग्य दीवान का चयन सुजान सिंह ही करे और उसके बाद दीवान पद से मुक्त हो जाए। दूसरे दिन
देश के सभी प्रमुख समाचार पत्रों में विज्ञापन निकला। रियासत देवगढ़ के लिए दीवान का चयन होने वाला है। यह जरूरी नहीं कि आवेदक ग्रेजुएट हो, लेकिन हष्ट पुष्ट होना परम आवश्यक है। आवेदक 1 महीने तक रियासत में रहेंगे। उनकी रहन सहन आचार विचार की जांच होगी। अंत में फल घोषित किया जाएगा। दीवान पद के लिए आवेदन करते हुए सैकड़ों आदमी देवगढ़ आ पहुँचे। वे तरह तरह के थे। देश के कोने कोने से लोग आए थे। एक दिन शाम के वक्त मैदान में हॉकी का खेल चल रहा था। दीवान पद के कई उम्मीदवार खेल के बाद लौट रहे थे। तब रास्ते में एक बूढ़े किसान की गाड़ी नाले में फंस गई थी। कीचड़ भी था। बूढ़ा किसान 1000 कोशिश कर हार गया था। वह सहायता के लिए इधर उधर देखता था, लेकिन किसी ने उन पर ध्यान नहीं दिया, क्योंकि शादी द्वार गेल की बसक से बहुत तक गया थे। इसलिए बूढ़े पर उन्हें ध्यान नहीं आए। लेकिन पंडित जानकीनाथ से बूढ़े का कष्ट सहा नहीं गया। वह काफ़ी थक गया था और उसके पैरों में चोट लगी थी। वह लंगड़ता हुआ बूढ़े के पास आया और उनकी सहायता की। गाड़ी ऊपर आ गई। बूढ़ा जानकीनाथ को आशीर्वाद देकर चला गया। 1 महीना बीत चला। उस दिन नए दीवान की घोषणा होने वाली थी। सभी लोग इकट्ठा हुए। सुजान सिंह पंडित जानकीनाथ को रियासत का नया दीवान घोषित किया। उन्होंने कहा, पंडित जानकीनाथ ने खुद घायल होकर भी एक गरीब किसान की सहायता की। उनके हृदय में साहस, आत्मबल और उदारता है। एक समर्थ दीवान के लिए इन्हीं चीज़ों की ज़रूरत है। ஸோ அவ்வளோதான். இந்த கஹானியை நல்லா படிங்க. என் கூடவே படித்து செல்ஃப் டெஸ்ட் எழுதி பாருங்கள். நீங்களாக கரெக்ட் பண்ணுங்கள். உங்கள் பேப்பர்ஸை கரெக்ட் பண்ணி உங்களை இம்ப்ரூவ்மெண்ட் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் எழுதி பார்க்கும்போது யூ வில் பி இம்ப்ரூவிங். ஓகே, ஸோ தேங்க்யூ. கிருபாஸ் அகாடமியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும், உங்கள் டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் என்னுடைய கமெண்ட் பேஜில் சொல்லுங்கள். ஸோ தேங்க்யூ. Kribas Academy is always there for you to make you succeed and acquire a deep knowledge. Thank you. Have a good day and stay safe.